வணக்கம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு இந்தியாவினுடைய 2வது மிகப்பெரிய பொருளாதாரத்த கொண்ட மாநிலமா இருக்கு. அதுக்கு ஒரு முக்கிய காரணம் தமிழ்நாட்டுடைய தொழில் வளர்ச்சி. ஏன்னா, இன்னைக்கு இந்திய அளவிலேயே அதிகமான தொழிற்சாலைகளை கொண்ட மாநிலமா தமிழ்நாடு தான் இருக்குது. சோ அந்த வகையில இந்த வீடியோல நம்ம இனி வரும் காலகட்டங்கள்ல தமிழ்நாட்டுக்கு வர இருக்கக்கூடிய சில முக்கியமான இண்டஸ்ட்ரியல் குரோத் சம்பந்தமான மெகா ப்ராஜெக்ட்ஸ் அதாவது ஃபின்டெக் சிட்டி, சிப்காட் பார்க்ஸ், டைடல் பார்க், ஃபுட் பார்க், ஜுவல்லரி பார்க், ஐடி காம்ப்ளெக்ஸ் மாதிரி இனி வரும் காலகட்டங்கள்ல தமிழ்நாட்டுக்கு வர இருக்கக்கூடிய சில முக்கியமான இண்டஸ்ட்ரியல் குரோத் சம்பந்தமான மெகா ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது சென்னை ஃபின்டெக் சிட்டி. கடந்த ஜூன் 17, 2023 ஆண்டு நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சென்னையில உள்ள நந்தம்பாக்கத்துல இந்த ஃபின்டெக் சிட்டியை கட்டுறதுக்கான அந்த அடிக்கலை வந்து நாட்டினாரு. அதன்படி வரும் 2025 ஆண்டுக்குள்ள இந்த ஒரு ஃபின்டெக் சிட்டி அப்படின்றது கட்டி முடிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த ஒரு ஃபின்டெக் சிட்டியை தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் அதாவது டிட்கோ தான் இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை செய்றாங்க. இந்த ஒரு ஃபின்டெக் சிட்டியை அமைக்கிறதுக்கான ஒரு முக்கிய காரணம் என்ன இருக்கு அப்படின்னா, ஃபினான்சியல் டெக்னாலஜி செக்டார்ல தமிழ்நாடு க்ரோ ஆகிறதுக்கு தான் இந்த ஒரு ஃபின்டெக் சிட்டியை மெயினா கட்டுறாங்க. அப்படி வர இருக்கக்கூடிய இந்த ஒரு ஃபின்டெக் சிட்டில நிறைய கமர்ஷியல் ஸ்பேசஸ், ரெசிடென்சியல் ஏரியாஸ், லக்ஸுரி ஹோட்டல்ஸ், ஒரு பெரிய பார்க், அப்புறம் ஒரு ஃபின்டெக் டவர் அப்படின்னு இந்த ஒரு ஃபின்டெக் சிட்டி அமையவிருக்கு. அப்படி அமைய இருக்கக்கூடிய இந்த ஒரு ஃபின்டெக் சிட்டினால நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட இருக்கு. அதே மாதிரி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வர இருக்கு. அப்புறம் இதனால தமிழ்நாட்டுடைய எக்ஸ்போர்ட்ஸும் பூஸ்ட் ஆகும். அப்புறம் ஃபினான்சியல் லிட்ரஸியை இம்ப்ரூவ் பண்றதுக்கும் இது ஒரு உதவியா இருக்கும். நம்ம லிஸ்ட்ல செகண்ட் பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது தமிழ்நாடு நியூ சிப்காட் பார்க்ஸ். இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு இந்தியாவிலேயே அதிக தொழிற்சாலைகளை கொண்ட மாநிலமா இருக்கு. அதுக்கு ஒரு முக்கிய காரணமா சிப்காட் இருக்குது. இது வரைக்கும் தமிழ்நாட்டுல 50 இடங்கள்ல இந்த சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் அப்படின்றது இருக்குது. இது இனி வருங்காலங்கட்டங்கள்ல மேற்கொண்டு 16 இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் அப்படின்றது சிப்காட் சார்பில் கொண்டு வர போறதா ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல தேர்ட் பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது திருச்சி நியூ டைடல் பார்க். டைடல் பார்க் லிமிடெடும் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் டிட்கோவும் எலக்ட்ரானிக்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு எல்காட்டும் இணைஞ்சுதான் இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை முன்னெடுக்கிறாங்க. அதன்படி இப்ப திருச்சியில புதுசா வர இருக்கக்கூடிய பஞ்சப்பூர் பஸ் டெர்மினஸ்க்கு பக்கத்துல திருச்சி மதுரை ஹைவேஸ்ல ரூபாய் 315.2 கோடி ரூபாய் செலவுல இந்த ஒரு டைடல் பார்க் அப்படின்றது அமையவிருக்கு. அப்படி அமையவிருக்கக்கூடிய இந்த திருச்சி டைடல் பார்க் அப்படின்றத மொத்தம் 2 பேஸா பிரிச்சிருக்காங்க. அதுல பேஸ் 1 படி 5.5 லேக் ஸ்கொயர் ஃபீட் அளவிலான ஆபீஸ் ஸ்பேஸ் அப்படின்றது அமையவிருக்கு. அதே மாதிரி பேஸ் 2 படியும் 5.5 லேக் ஸ்கொயர் ஃபீட்டா கொண்டதா இந்த ஒரு டைடல் பார்க் அப்படின்றது திருச்சியில அமையவிருக்கு. சோ இந்த ஒரு ப்ராஜெக்ட் உடைய கட்டுமான பணி அப்படின்றது வரும் 2025 ஆண்டு ஸ்டார்டிங்ல தொடங்கி 18 மாதங்கள்ல கட்டி முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம லிஸ்ட்ல ஃபோர்த் பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது சேலம் மெகா ஃபுட் பார்க். சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள பெரிய சிறகப்படியில ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இணைஞ்சு ரூபாய் 173 கோடி ரூபாய் செலவுல 70 ஏக்கர் நிலப்பரப்பளவுல இந்த ஒரு மெகா ஃபுட் பார்க் அப்படின்ற ப்ராஜெக்ட்டை கொண்டு வர போறாங்க. 2019ல அறிவிக்கப்பட்ட இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் அதாவது சிட்கோ தான் இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை முன்னெடுத்து செய்றாங்க. சோ இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை மொத்தம் 3 பேஸா பிரிச்சிருக்காங்க. அதுல இப்ப பேஸ் 1 பணிகள் அப்படின்றது முடிஞ்சிருச்சு. இப்ப கரண்டா பேஸ் 2 உடைய பணிகள் வந்து முடியிற நிலையில இருக்கு. அடுத்து வரும் 2025 ஆண்டு மார்ச் மாசத்துக்குள்ள பேஸ் 3 பணிகளும் முடிக்கப்பட்டு இந்த ஒரு மெகா ஃபுட் பார்க் அப்படின்றது முழுமைக்கு முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி வர இருக்கிற இந்த ஒரு மெகா ஃபுட் பார்க்ல நிறைய வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் அதாவது ஃப்ரூட்ல இருந்து எடுக்கப்படுற ஜாம், மில்லட்ஸ், ஸ்நாக் ஃபுட்ஸ் மாதிரி நிறைய வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் இங்க தயாரிக்கப்பட இருக்கு. அப்படி இந்த ஒரு மெகா ஃபுட் பார்க்ல இந்த வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸை தயாரிக்கிறதுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே செஞ்சிருக்காங்க. உதாரணத்துக்கு 24 மணி நேரமும் வாட்டர் அப்புறம் பவர் ஆக்சஸ், ஓவர் ஹெட் டேங்க்ஸ், சம்ஸ் மாதிரி இந்த ஒரு வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸை தயாரிக்கிறதுக்கு தேவையான எல்லா பேசிக் ஃபெசிலிட்டிஸுமே இந்த ஒரு மெகா ஃபுட் பார்க்ல செய்யப்பட இருக்கு. அது மட்டும் இல்லாம அப்படி வர இருக்கக்கூடிய இந்த ஒரு மெகா ஃபுட் பார்க்னால 5000 பேருக்கு நேரடி வேலை வாய்ப்பும் 5000 பேருக்கு மறைமுக வேலை வாய்ப்பும் உண்டாக்கப்பட இருக்கு. நம்ம லிஸ்ட்ல 5ஆவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது கோயம்புத்தூர் ஜுவல்லரி பார்க். அது நவம்பர் 2024 உடைய ஸ்டார்டிங்ல நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கோயம்புத்தூருக்கு அரசு முறை பயணமா போயிருந்தாரு. அப்போ வந்து கோயம்புத்தூருக்கான நிறைய முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணாரு. அதுல ஒண்ணுதான் இந்த ஒரு ஜுவல்லரி பார்க். கோயம்புத்தூர்ல உள்ள குறிச்சி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ல ரூபாய் 126 கோடி ரூபாய் செலவுல இந்த ஒரு ஜுவல்லரி பார்க் அப்படின்றது அமையவிருக்கு. அப்படி அமையவிருக்கக்கூடிய இந்த ஒரு ஜுவல்லரி பார்க்ல ஜுவல்லரி இண்டஸ்ட்ரீஸ்க்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸோட NABL அக்ரிடேட்டட் லேபோட இந்த ஒரு ஜுவல்லரி பார்க் அப்படின்றது அமையவிருக்கு. நம்ம லிஸ்ட்ல 6ஆவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது கோயம்புத்தூர் ஐடி காம்ப்ளெக்ஸ். சமீபத்துல தான் கோயம்புத்தூர்ல ஒரு டைடல் பார்க் அப்படின்றது கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்பட்டிருந்துச்சு. அதனுடைய தொடர்ச்சியா தான் இந்த ஒரு ஐடி காம்ப்ளெக்ஸ் அப்படின்றதும்
தனியார் நிறுவனமான ராமானுஜம் ஐடி சிட்டியோட இணைஞ்சு பார்ட்னர்ஷிப்ல இணைஞ்சு இந்த ஒரு ஐடி காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது கோயம்புத்தூர்ல உள்ள எல்கோ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ்ல 17 ஏக்கர் நிலப்பரப்புல இந்த ஒரு ஐடி காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது அமையவிருக்கு. அப்படி இந்த ஒரு ஐடி காம்ப்ளெக்ஸ் கட்டி முடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 36,000 பேருக்கு வேலை வாய்ப்பு அப்படின்றது உண்டாக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம லிஸ்ட்ல 7ஆவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது திருப்பூர் நியூ மினி டைடல் பார்க். சோ திருப்பூர் வந்து ஏற்கனவே ஒரு டெக்ஸ்டைல் ஹப்பா விளங்குது. இந்த சமயத்துல தான் இப்ப ரீசெண்டா அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி சார்பில் திருப்பூர்ல உள்ள ராக்கிபாளையம் கிராமத்துல ரூபாய் 32 கோடி ரூபாய் செலவுல ஒரு டைடல் பார்க் அப்படின்றது அமைக்கப்பட இருக்கு. நம்ம லிஸ்ட்ல 8ஆவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது ஒசூர் நியூ சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க். ஒசூர்ல ஏற்கனவே 2 சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க் அப்படின்றது இருக்குது. இதோட சேர்த்து தான் இப்ப புதுசா 3ஆவதா ஒரு சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க் அப்படின்றத 3000 ஏக்கர் நிலப்பரப்பளவுல ரூபாய் 1800 கோடி ரூபாய் செலவுல இந்த ஒரு புது சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க் அப்படின்றதையும் கொண்டு வர போறாங்க. அது மட்டும் இல்லாம கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள நாகமங்கலத்துல ரூபாய் 1000 கோடி ரூபாய் செலவுல ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹவுசிங் டவுன்ஷிப் அப்படின்றதையும் கொண்டு வர போறாங்க. நம்ம லிஸ்ட்ல 9ஆவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது ஒசூர் டெக் சிட்டி. சோ ஒசூர் வந்து ஏற்கனவே எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் உடைய ஹப்பாவே விளங்குது. சோ அந்த வகையில தான் ரீசெண்டா தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒசூர்ல 500 ஏக்கர் நிலப்பரப்பளவுல ஒரு புதுசா ஒரு டெக் சிட்டி அமைக்க முடிவெடுத்திருக்காங்க. சோ அப்படி இந்த ஒரு டெக் சிட்டி அமைஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஒரு டெக் சிட்டில நிறைய ஐடி மற்றும் ஐடிஎஸ் ஃபிர்ம்ஸும் குளோபல் கெபாசிட்டி சென்டர்ஸும் அமையவிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல 10ஆவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது ஒசூர் டாடாஸ் நியூ இண்டஸ்ட்ரியல் சிட்டி. சோ டாடா குரூப்ஸ் வந்து ரீசெண்டா வந்து ஒசூர்ல ஒரு இண்டஸ்ட்ரியல் சிட்டியை பில்ட் பண்ண முடிவெடுத்திருக்காங்க. சோ அதன்படி இந்த ஒரு இண்டஸ்ட்ரியல் சிட்டி அப்படின்ற ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒசூர் வந்து பெங்களூருக்கு நிகரான ஒரு ட்வின் எலக்ட்ரானிக் சிட்டியா மாறிடும் அப்படின்னு பல பேர் சொல்றாங்க. அதாவது டாடா வந்து ஜம்ஷத்பூர்ல அமைச்ச மாதிரியே ஒரு இண்டஸ்ட்ரியல் சிட்டியையும் ஒசூர்ல அமைக்க முடிவெடுத்திருக்காங்க. ஆனா ஜம்ஷத்பூர்ல வந்து ஒன்லி ஸ்டீலை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. அதுவே ஒசூரை பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் செக்டார்ஸை ஃபோக்கஸ் பண்ணி இண்டஸ்ட்ரியல் சிட்டியை அமைக்க முடிவெடுத்திருக்காங்க. சோ இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை முன்னெடுக்கிறது டாடா எலக்ட்ரானிக்ஸ். நம்ம லிஸ்ட்ல 11ஆவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது திருச்சி நியூ சிப்காட் பார்க். திருச்சி திண்டுக்கல் ஹைவேஸ்ல உள்ள மணப்பாறைக்கு பக்கத்துல கண்ணுடையான்பட்டி அப்படின்ற ஊர்ல திருச்சியில ஏற்கனவே ஒரு சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க் அப்படின்றது இருக்கு. அதை தொடர்ந்து தான் இப்ப திருச்சியுடைய செகண்ட் சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க் அப்படின்றது திருச்சியில உள்ள திருவெரும்பூர்ல 150 ஏக்கர் நிலப்பரப்பளவுல அமையவிருக்கு. அப்படி அமையவிருக்கக்கூடிய இந்த ஒரு இண்டஸ்ட்ரியல் பார்க்னால ரூபாய் 225 கோடி ரூபாய் அளவிலான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்றது வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க் அப்படின்றது வந்ததுக்கு அப்புறம் 3000 பேருக்கு நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்பு அப்படின்றது உண்டாக்கப்பட இருக்கு. நம்ம லிஸ்ட்ல 12ஆவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது மதுரை டைடல் பார்க். இந்த ஒரு திட்டத்தை கடந்த 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாசம் நம்ம தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து மதுரையில உள்ள மாட்டுத்தாவணியில ரூபாய் 600 கோடி ரூபாய் செலவுல 9.2 ஏக்கர் நிலப்பரப்பளவுல இந்த ஒரு டைடல் பார்க் அப்படின்றது அமையவிருக்கு. சோ அப்படி இந்த ஒரு டைடல் பார்க் ப்ராஜெக்ட்டுக்கான டெண்டர் ப்ராசஸ் அப்படின்றது இப்ப ஃபைனல் ஸ்டேஜ் எட்டி இருக்கு. அதை ஒட்டி இன்னும் சில மாதங்கள்லயே நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த ஒரு திட்டத்துக்கான அடிக்கலை நாட்டுவார் அப்படின்னு சொல்லப்படுது. அதை தொடர்ந்து 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாசம் இந்த ஒரு டைடல் பார்க் அப்படின்றது கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி அமையவிருக்கக்கூடிய இந்த ஒரு டைடல் பார்க்னால 5000 பேருக்கு நேரடி வேலை வாய்ப்பும் 1000 பேருக்கு மறைமுக வேலை வாய்ப்பும் உண்டாக்கப்பட இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதை பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. So see you next video. Until signing off by Sabri Karthik.